அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை, வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்து தான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். சோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. சோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார், சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பை சொல்லி ஆரம்பிக்கிறதோட, ராசியில குருவும் புதனும் 10ஆம் இடத்துல புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட ஆரம்பிக்கலாம். நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கு. நெகட்டிவ் வைப்ஸையும் எப்படி சொல்லலாம்னா, ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடையும், ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோடையும் சனியோடையும் நீச்சம் பெற்று புதன் பகவான் சேர்ந்திருக்கார். இது சுத்தம் க்ளோஸ் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். ஆனாலும் எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்குது? நீச்ச புதனும் குருவும் பரிவர்த்தனை, தொழிலும் 1ஆம் பாவமும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பை பயன்படுத்தி சொல்லும் போதுதான் உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ கேட்பீங்க. இல்லாட்டி நெகட்டிவா சொன்னா எனக்கு வேற வேலை இல்லைன்னு என்னை திட்டிட்டு போனாலும் போயிருவீங்க. ஸோ இந்த அமைப்புங்கிற அமைப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு. புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகுதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம். இது எந்த மாதிரி அமைப்புங்கிறத எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ வாத்தியார் ஒருத்தர் தான் கத்துக் கொடுத்த ஸ்டூடெண்ட் கிட்ட, நீ போய் கிளாஸ் எடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்பு. நீ போய் கிளாஸ் எடு, நான் உனக்கு நடத்துனது எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது எப்படின்னா, உங்களால பலன் அனுபவிச்சவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க. புதன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. அவங்க நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவாங்களா, கெட்ட விதமா ட்ரீட் பண்ணுவாங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ட்ரீட் பண்ணுவாங்க, அதாவது நீங்க செஞ்ச நல்லதுக்கும் நீங்க செஞ்ச கெடுதலுக்கும் உங்க லெஃப்ட் ரைட் எடுத்துருவாங்க. நல்லது செஞ்சா நல்லது பண்ணுவாங்க, கெடுதல் செஞ்சா லெஃப்ட் ரைட் எடுத்துருவாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரமும் இக்கட்டான நேரம், வினை விதைத்தவன் வினை எடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க நல்லதை சொல்லி கொடுத்திருந்தா நல்லதை அனுபவிப்பீங்க, கெட்டதை சொல்லி கொடுத்திருந்தா கெட்டதை அனுபவிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களால சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். நிறைய பேருக்கு திருமண அமைப்பை பண்ணி வைக்கிறது நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க தலைமை தாங்கிறது, உங்கள் மூலியமாவே கோயிலை கட்டுற அமைப்பு ஏற்படுறது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், இப்போ குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா உங்களை வந்து தலைமை தாங்க சொல்றது. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிளஸ்ஸா இருக்கு.
ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க மிகப்பெரிய மனிதராக உங்களை இந்த நேரத்துல காமிச்சுக்கலாம். அதாவது என்னோட தோற்றம் இப்ப நல்லா பளபளன்னு தெரியும் அப்படிங்கும் போதுல அந்த நல்ல விஷயங்களை பண்ணிட்டு அந்த பளபளன்னு காமிச்சுக்கிறத நான் பண்ணலாம்ல. ஸோ அதை நீங்க ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 11ஆம் அதிபதி செவ்வாயோட நீச்ச புதன் சேர்ந்திருப்பதனால் குறை உள்ளவர்கள், அதாவது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க குறை உள்ளவங்க, 40 வயசு ஆகி எனக்கு திருமணம் ஆகாங்கிறது அவங்க குறை உள்ளவங்க. வாழ்க்கை இழந்தவர்கள், ஏற்கனவே திருமணம் ஆகி இது பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் 2வது திருமண அமைப்பு நல்ல முறையிலே அமையும். அவங்களுக்கும் அவங்க சைட்லயும் குறை இருக்கும். ஏன்னா சனி அங்க இருக்காரு. நீங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தாப்புல நீங்க இருக்க தகுதிக்கு தகுந்தாப்புல அங்க பொண்ணு அமையும். 40 வயசாகி நான் எந்த இதையும் எடுத்து பார்த்தது இல்லை சார் அப்படின்னா நல்ல பொண்ணே உங்களுக்கு அமையும். 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்கேன்னா அங்கேயும் டிவோர்ஸ் ஆன பொண்ணு வரும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். அதாவது எந்த நிலையில நீங்க இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த நிலையில நிச்சயம் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும். காரணம் என்ன? ராசியில குருவும் அந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் புதனும் சேர்ந்ததுனால 10ஆம் இடத்துல சேர்ந்ததுனால வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி வைக்கும். இது யார் ஏற்படுத்துவார்னா சனி பகவானே ஏற்படுத்தி வைப்பார். செய்த கர்மம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதை செஞ்சதுக்கு பலன் அனுபவிக்க பிறந்தீங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருந்தா அவங்க செஞ்சதுக்கு நல்ல பலனை அனுபவிப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சௌரியத்துல இருந்தா அவங்க செஞ்ச நல்லதுக்கு நல்ல பலனையும் கெட்டதுக்கு கெட்ட பலனையும் அனுபவிப்பாங்க. ஸோ மொத்தத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே இந்த காலகட்டத்துல சமநிலையில உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த குருவாலேயே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஞாபகப்படுத்திக்கணும். பல பேருக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவங்க நீங்க இந்த நேரத்துல. ராசியில குருவும் செவ்வாய் சனி சேர்க்கையும் பல பேருக்கு மறு வாழ்க்கையே கொடுப்பீங்க. ஒருத்தன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கான், அவனே எந்திரிச்சு வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில விளக்கேற்றி வைப்பீங்க. சமூக ஆர்வம் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். மக்களுக்காக அதிகமா போய் வீடு வீடா போய் நிற்பீங்க, பேசுவீங்க. ஏன்னா செவ்வாய் சனி, நட்சத்திராதிபதி சனி, ராசியாதிபதி சனி, குரு ராசியில அப்படிங்கும்போது மக்களை நேரடியா தொடர்பு கொள்வீங்க. மக்களோட மக்களா ஒன்று இணையணும் அப்படிங்கிற அமைப்பு. அதனால உங்களுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கிற அமைப்பு. நிறைய, அதாவது வள்ளல் மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா நீங்க ஒரு பெரும் குடையாளி, வள்ளல் இந்த பேரெல்லாம் எடுக்கிற அமைப்பு கொடுக்கும். ஸோ இந்த அமைப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. தப்பா பயன்படுத்தினா பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் நல்ல முறையில குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல சந்தோஷம். சமூக பணி பண்றவங்களுக்கே பொதுவா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நீங்க இந்த நேரத்துல குடும்பத்தையும் சரியா கொண்டு போவீங்க, சமூக வாழ்க்கையும் சரியா கொண்டு போவீங்க. ரெண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டு போறது மகள்ல அந்த தராசு மாதிரி கரெக்டா சமநிலைப்படுத்தி ஒரு குடும்பஸ்தனாகவும் ஒரு சமூக பணியாளராகவும் செயல்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதனால உங்க பொழப்பு பாதிக்கப்படும் கண்டிப்பா. காரணம் என்ன? 10ஆம் இடத்துல தானே எல்லாம் சேர்ந்துருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? மற்றபடி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தனக்கு ஆதாயமான வேலைகளை எல்லாம் பார்ப்பாங்க. குறிப்பா இந்த பொண்ணு பார்க்குற புரோக்கர்மாங்கல்ல, பொண்ணு பார்க்குற புரோக்கர் மாப்பிள்ள இருவரை இணைத்து வைப்பதனால் உங்களுக்கு லாபம். புரோக்கர் மாதிரியே பண்ணுவீங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 2 இடத்த சேர்த்து வச்சா என்னென்ன ப்ராஃபிட் இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப்ல 2 பேர் இருப்பாங்க. அதாவது 2 பேர் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னரா மாத்தி விடுறதுனால உங்களுக்கு ஒரு கமிஷனு, உங்களுக்கு ஒரு லாபம் வர மாதிரி இருக்கும். இல்ல ஒரு பையனையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல 2 பிசினஸை கம்பைன் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும். மொத்தத்துல ஏதோ ஒரு நல்ல 2 விஷயத்த ஒன்னாக்குறீங்க. 2 ஒன்னாக்குறதுனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. யாருக்கு தெரியும், சமயத்துல பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியரை கூட சேர்த்து வைப்பீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் ஏற்படலாம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். மொத்தத்துல உங்களால இந்த நேரத்துல உங்களால பிரிவினை நடக்காது. சேர்த்து வைக்கிற அமைப்பு, அந்த சேர்த்து வைக்கிற அமைப்பால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்கும். குறிப்பா பல்லுல பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் இந்த நேரத்துல நிறைய நடக்கும். வீடு கட்டுறவங்களால இருந்தா இந்த நேரத்துல நிறைய செலவு பண்ணுவீங்க. ஏன்னா
4ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று சனி செவ்வாயோட சேர்ந்ததுனால கட்டடத்துல முதலீடு போட்டவங்க எல்லாம் இந்த நேரத்துல வேலைக்கு ஆளும் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் காசு அதிகமா கேட்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கும். ஏன்டா இந்த வீட்டு வேலையை தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசார நொந்து நொந்து போவீங்க. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். இதுக்கு காரணம் 4ஆம் அதிபதி நீச்சம். ராசியில குருவும் புதனும் பரிவர்த்தனை. அதனால ஒரு ராசிக்கு எதுவும் பண்ணாது, உங்களுக்கு எதுவும் பண்ணாது. 4ஆம் அதிபதி நீச்சம். இப்ப 4ஆம் அதிபதி நீச்சம் மட்டும் சனி செவ்வாயோட சேர்ந்தா என்ன நடக்கும்? ஏன்டா கட்டடத்தை தொட்டோம், அம்மாவுக்கு தேவையில்லாத வைத்திய செலவு, வாயில எலும்பு பல்லு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள், நீங்களே வாயை கொடுத்து தேவையில்லாம நிறைய பிரச்சனைகளை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதர்சனம் பண்ணிக்கிறது நல்லது. எப்பவுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவேன். ஆனா கொஞ்ச காலமா கெட்டதுதான் சொல்ற மாதிரி அமைப்பு இருக்கு. அதனால கெட்டது சொல்லிருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ராசியிலே இருக்கார், பிரச்சனை இல்லாம இருக்காருங்கிறது ஒரு பிளஸ். ஆசியாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களை தேடி வந்து யாராவது உதவி கேட்டா மட்டும் பண்ணுங்க. இல்லாட்டி உங்க வேலையை நீங்க பார்த்தாவே போதுமானது. அனாவசியமான விஷயங்கள்ல செயல்படுறதுனால நிறைய பாதிப்புகள் வரும். குறிப்பா வீடு, மண், மனை, வாகனம், கால்நடை அமைப்பு இது எல்லாத்துலயும் கவனமா இருங்க. வண்டியில போறது கவனமா இருக்கணும், வீடு கட்டும் போதுல கவனமா இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கீங்களா கவனமா இருக்கணும், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறீங்களா பணம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் தொடுங்க, இல்லாட்டி தொட வேண்டாம். கால்நடை அமைப்புலையுமே பணம் வந்தா மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற கால்நடையை கொடுங்க. நம்பிக்கையின் பேர்ல எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. ஏன்னா 4ஆம் பாகவன் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு புனர்பூசம். ஸோ புனர்பூசத்துல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வருமானமும் உண்டு, வருமானத்துக்கு ஏற்பட்ட செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பகுதிகள்லையும் மார்பகம் சம்பந்தப்பட்ட பகுதிகள்லையும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும். ஸோ கொஞ்சம் பிசிக்கலா ஆக்டிவா நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். அந்த பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அம்மை நோயும் அது ஹீட்டு வெப்பம் ஏறுறதுனால வர அமைப்பு தான். இது எல்லாருக்கும் பொதுவாக நடக்கும். ஆனா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிட்டு செயல்படுறது இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பர்சனலான விஷயங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காம இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.